ஒரு மலையில அதிசயமான பறவை ஒண்ணு இருந்துச்சு. அந்த பறவை வாயிலிருந்து வழியிற எச்சில் தங்கமா மாறும். இதை ரொம்ப நாளா கவனிச்சுட்டு இருந்த வேடன் ஒருத்தன் அதை பொறி வச்சு பிடிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள பலவிதமான சிந்தனைகள் ஓடுது. இந்த பறவையை பத்தி அரசருக்கு தெரிஞ்சா நம்ம உயிரை எடுத்துருவாரே, சரி எதுக்கு வம்புன்னு பறவைய அவர்கிட்டயே கொடுத்துடலாம்னு முடிவுக்கு வரான். உடனே அரசர்கிட்ட போய் பறவையோட சிறப்பு சொல்லி அதை அவர்கிட்ட கொடுக்கறான். அரசரும் அந்த பறவைக்கு ஒரு அழகான தங்க கூடு செஞ்சு அதுல வச்சு பறவையை வளர்க்கிறாரு. இதை பார்த்த அமைச்சர், எங்கேயாவது பறவை தங்க எச்சம் போடுமா? அந்த வேடன் தான் என்னத்தையோ சொல்றானா, நீங்களும் அதை நம்புறதா? வெளியில யாராவது கேட்டா சிரிப்பாங்க, பறவையை விட்டுடுங்கன்னு சொல்றாரு. அரசரும் மந்திரி பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து கூண்டை திறந்து பறவையை விடுதலை பண்றாரு. கூண்டுல இருந்து வெளியே வந்த பறவை நேரா அரண்மனை கோபுரத்தோட உச்சிக்கு போய் எல்லாருக்கும் கேக்குற மாதிரி, வேடன் கிட்ட தெரியாம மாட்டிக்கிட்ட நான் முதல் முட்டாள், என்ன அடைஞ்சும் தவற விட்ட வேடன் இரண்டாவது முட்டாள், என்ன விடுதலை பண்ணின அரசன் மூணாவது முட்டாள், அவருக்கு அறிவுரை சொன்ன அமைச்சர் நாலாவது முட்டாள்னு சத்தமா சொல்லுது. தனக்கு கிடைச்ச வாய்ப்பையோ இல்ல தனக்கு கிடைச்ச பொருளோட மதிப்பையோ தெரிஞ்சுக்காம தவற விடுறவன் தான் உண்மையான முட்டாள்.